நான் அறிவுரை சொல்ல முடியாது பாஸ். அவர் வந்து வளர்ந்த நடிகர், அவருக்கு நான் என்ன அறிவுரை சொல்றது? அரசியல்வாதி, அவர் அரசியல்வாதியை நான் இன்னும் ஏத்துக்கல. ஃபீல்டுக்கு வந்துட்டார். இனிமே ஒரு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, வாட் இஸ் கோயிங் டு டு, இதெல்லாம் கேட்டா பெரிய பிரஸ் மீட் தரணும் பாஸ். சாதாரண விஷயங்கள் அவர் சொன்ன நிறைய விஷயம் சொல்றாரு. அதை பத்தி நான் சொன்ன விலாவரியாக உங்களை இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசணும். அவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் உருவாக்கும், எல்லாருக்கும் வீடு கட்டுன்ற வசதியை உருவாக்கும் சொல்றாரு. எப்படி நான் கேட்கிறேன், தமிழகம் வந்து 10 லட்சம் கோடி கடன்ல வந்து மீண்டு எப்படி வருவாங்க? How are you going to see to that 10 lakh crore வந்து அழிக்க போறாங்கன்னு முதல்ல சொல்லுங்க. Get some policies. Don't talk about people. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்களே வந்து கொடுங்க பாஸ், இலவச வீடு கொடுங்க. எல்லாரும் வேண்டாம் யார் சொன்னா? நானே தான் சொல்றேன், கொடுக்கணும். அதுக்கு வந்து எப்படி கொடுப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். Give up some plans. நான் இந்த உயிரை காப்பாற்றுவேன் சொன்னால் எப்படி? யாராலும் முடியாத இந்த உயிரை காப்பாற்ற முடியாத சூழல் இருக்கிறார்களே, எப்படி காப்பாற்ற போகிறீர்கள் என்று கேட்டால் அதுக்கு மருத்துவம் இதுதான் சொல்லணும். Come up with solutions. Don't point out the problems. இது இருக்கு, இது இருக்கு, இது இப்படி செய்யணும்னு சொன்னா எப்படி செய்வீங்கன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன், மக்கள் சந்தோஷப்படுவாங்க. இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லக்கூடாது. கேட்க வேண்டியது மக்கள். வாக்குறுதி நிறைவேற்றினார்களா இல்லையான்னு கேட்கப்பட வேண்டியது மக்கள் தான் கேட்கணும். இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்பது இங்க கலாச்சாரம் அதான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டம் எப்போதும் உண்டு. நீங்க அதை பாருங்க. சொல்ற கருத்தெல்லாம் சில கருத்து. இங்க வந்து விஜய் இன்று வந்தவர், நீங்க இதை விட பெரிய பெரிய இயக்கங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவரை பற்றி நீங்க சுட்டிக்காட்டி கேட்டீர்கள் என்று நான் பதில் சொல்ல காத்திருக்கின்றேன். இவர் வரட்டும், ஆட்சி வந்து வரட்டும், அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போட்டோம். இந்த மாதிரி கேள்வி கேட்க வைங்க முதல்ல. பிரஸ் வந்து do not make a small man to be a big man by planting all this with the people. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க ஒருவரை பெரியவராக நீங்க உருவாக்காதீங்க. நான் அங்க இருந்து வந்தவன் தான் இங்க. So you have to be very responsible. நீங்க வந்து கூட்டத்தை காமிச்சு இவர் தான் நீங்க மக்கள் வருவாங்க, யார் கூப்பிட்டாலும் வருவாங்க, மக்கள் வரதான் செய்வாங்க.